Third question, if 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n is a perfect square. Find the values of m and n. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா இதோட m வேல்யூவும் n வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து லாங் டிவிஷன் தான், ஆல்ரெடி நாங்கள் கிளாஸில் எடுத்திருப்பாங்க, இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. 36x power 4 minus 16x cube plus 61x square minus mx plus n. இப்போ முதல்ல இருக்க இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை வந்து முதல்ல ஸ்கொயர் ரூட் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 36x power 4 இது வந்து நான் ஸ்கொயர் இருந்து வெளில எடுக்கணும். 36 நம்ம எப்படி எழுதலாம், 6 ஸ்கொயர்னு எழுதணும். எக்ஸ் பவர் 4 நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது ஸ்கொயர் ரூட் இல்லையா, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆகும், கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைன் நமக்கு என்ன கிடைக்கும், 6x ஸ்கொயர் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 36x பவர் 4 2 டைம்ஸ் எழுதிடுங்க. 6 into 6 into x ஸ்கொயர் into x ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுக்கும்போது ரெண்டு வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ வெளியே எடுத்தால் போதும். ஸோ இந்த 6லேருந்து ஒரு 6 எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை கொண்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நம்ம போடணும். ஸோ 6x ஸ்கொயர் இங்கேயும் அதே வேல்யூ தான் நம்ம போடணும். 6 into 6 என்னது 36. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4. இது வந்து நீங்கள் 8லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறத நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அந்த பேஸ் எழுதிடணும், மேலே வந்து எம்மும் என் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ பேஸ் அப்படியே நம்ம இங்கே எக்ஸ்ன்னு போட்டுட்டு மேலே இருக்க பவர் இந்த 2வும் ஆட் பண்ணி இங்கே போடணும். மல்டிப்ளிகேஷன் அதுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிடுவோம், ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் அதை கீழே கொண்டு வரணும். மைனஸ் 60x cube ப்ளஸ் 61x ஸ்கொயர். இப்போ நான் இந்த நம்பர் என்ன பண்ண போகிறேன், இதையே டபுள் பண்ண போகிறேன். டபுள்னால் என்னென்னா அடிஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்டு மட்டும் அங்கே 6ன்னு இருக்கா, ஸோ இன்னொரு 6 இங்கே ஆட் பண்ண போகிறேன். 6 + 6 என்ன வரும், இங்கே 12 அப்படின்னு வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சப்போஸ் இங்கே 8 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 8 + 8 16 போடணும். ஓகேவா, இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிற அந்த வேரியபிள் வந்து அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ண போகிறேன். இங்கே -60x cube divided by 12x square. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ சிம்பிளோடு சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். ஓகே, 12ஐயும் 60ஐயும் கேன்சல் பண்ண என்ன வரும், 5 டைம்ஸ் 12 5 60. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே வந்து பவரில் 3 இருக்கா, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 3ல் இந்த 2வை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடுனா, இந்த 3ல் இந்த 2 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் பவர் 1 வந்து எக்ஸே தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இங்கே மேலே எக்ஸ் க்யூபு, கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, மேலே எக்ஸ் க்யூப் கீழே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல. இது வந்து 8ல் தான் இதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா பவரை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 3 - 2 வந்து எக்ஸ் பவர் 1 கிடைக்குமா. எப்படி வந்து மல்டிப்ளிகேஷனில் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும், டிவிஷனில் பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, -5 × எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ -5x இங்கே அப்படியே நம்ம போகணும்.
ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும், -5x. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு இங்கே ப்ளஸ் என்ன ஆகும், -5 இன்ட்டு 12 என்ன ஆகும், 60. x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் க்யூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 5 25. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போடணும். ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 61 - 25. அப்போ இங்கே என்ன வரும்னா 36x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 61, இது -25. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம எடுத்துடணும். -mx + n. இங்கே இந்த ஃபஸ்ட் வேல்யூ அப்படியே வந்துடும் இங்கே. நெக்ஸ்ட்டு அந்த 5 இருக்கு இல்லையா, இதை டபுள் பண்ணணும். டபுள் மீன்ஸ் இந்த 5 கூட ஒரு 5 ஆட் பண்ணணும். என்ன வரும், -10x ஆயிடும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட் டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 36x ஸ்கொயர் டிவைடட் பை 12x ஸ்கொயர். வேல்யூ இது வந்து நம்ம கேன்சல் பண்ண எத்தனை டைம் வரும், 12 3s 36. x ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ +3 மட்டும்தான் இங்கே கிடைக்கும். ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணணும், +3 அப்படின்னு போடணும். இப்போ இந்த 3 வச்சுட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 12s என்னது, 36 x ஸ்கொயர் +3யும் -10 வரும், -30x. x அப்படியே வந்துடும். +3 இன்ட்டு +3 வந்து என்ன ஆகும், +9 ஆகிடும். யூஸ்வலாக இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் அவங்க கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஸோ நம்ம 0 எடுத்துப்போம். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு 0 தான் ஆன்சர் வருமா, ஸோ 0 எடுத்துட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே -m, இதுவும் ஈக்குவல்னு மீனிங். ஓகேவா. ஸோ -m ஈக்குவல் டு என்ன வரும், -30. நெக்ஸ்ட்டு n is equal to 9. ஸோ n வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ n is equal to 9 கிடச்சிச்சு. இங்கே மட்டும் என்ன பண்ணணும், மைனஸும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் வந்து m is equal to 30, n is equal to 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.